வேலூர் மாவட்டம் வடுகந்தாங்கல் NTTF தனியார் தொழில்நுட்ப பயிற்சி நிலையத்தின் மூலமாக வழங்கப்பட்ட பயிற்சியால் வெளி உலகத்தோடு தொடர்பில்லாமல் ஊரிலேயே முடங்கியிருந்த பழங்குடியின மாணவர்களின் வாழ்க்கை இன்று அடியோடு மாறியிருக்கிறது. பழங்குடியினர் நலத்துறையும் காவல்துறையும் இணைந்து இந்த 6 மாத இலவச தொழில்நுட்ப பயிற்சி திட்டத்தை செயல்படுத்தியுள்ளன. கல்வி, உணவு, விடுதி என அனைத்தும் முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட்ட இந்த திட்டத்தில் 4 பெண்கள் உட்பட 24 மாணவர்கள் இதுவரை பயன்பெற்றுள்ளனர். முதல் முயற்சியிலேயே 20 பேருக்கு மாதம் தோறும் 25,000 ரூபாய் ஊதியத்துடன் கூடிய பணி ஆணை கிடைத்துள்ளது. ஒட்டுமொத்த கிராமத்திற்கும் பெருமிதத்தை ஏற்படுத்தியுள்ளது. எங்கள் ஊர் ரொம்ப கிராமம் தான். அங்கே பஸ் வசதி இருக்காது. படிப்பு யாருமே அந்த அளவுக்கு படிக்க வைக்க மாட்டாங்க. ஏன்னா பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் ஒரு கிராமங்கும் போது யாருமே அந்த அளவுக்கு படிக்க வைக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல இருந்து நாங்கள் ஒரு வேலைக்கு போகிறதுங்கிறதே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உதவி தான். அந்த உதவி செய்கிறவங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்போ இங்கே நான் படிக்கும் போது எனக்கு எப்படின்னா 6 மாதத்தில் ட்ரைனிங்கும் கொடுத்து அந்த 6 மாதத்தில் முடித்த உடனே நம்ம கையில் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட வேலையோட கொடுத்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பொருளாதார மேம்பாடு மட்டும் இல்லாமல் அவங்களோட சமூகத்திலிருந்து இன்னும் நிறைய பேர் இதுக்கான கல்வியில் சேர்ந்து நிறைய மேம்பாடு அடையணும் அப்படிங்கிறதும் ஒரு இன்டைரக்டான ஒரு பெனிஃபிட்டாக நாங்கள் இதை கருதுகிறோம். SSLC 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகிருந்தால் மட்டுமே போகுதும். ப்ளஸ் வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு கிரைட்டீரியா தான் நாங்கள் வச்சுருந்தோம். 10 அல்லது 12ஆம் வகுப்பு முடித்த பழங்குடியின மாணவர்கள் உள்ளூர் காவல்துறையை அணுகி இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தி தங்கள் எதிர்காலத்தை வளமாக்கிக் கொள்ளுமாறு பயிற்சி நிலையத்தினர் அறிவுறுத்தியுள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அசோக்குமாருடன் செய்தியாளர் குமரவேல்.